பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வரலாம். எம்ஜிஆர் ஒரு இருதலை கொள்ளி எறும்பாக மாறிடுறாரு. கலைஞர் தப்பிக்க முடியாது. பெரியாருக்கும் திருச்சிக்கும் நிறைய தொடர்பு உண்டு. பெரியாருடைய கருத்துக்களை, பெரியாருடைய கொள்கைகளை, பெரியாருடைய சிந்தனைகளை எல்லாம் கவிதையாக எழுதி மக்கள்கிட்ட பரப்புனதுல பேரோடும் பெருமையோடும் புகழோடும் இருக்கக்கூடிய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு தொடக்கத்தில் தமிழ்நாடு அரசு வைக்க நினைத்த பெயர் மீட்க முடியாத நம்ம நகைகளை மீட்கவும், மீட்க முடியாம உங்க நகைகள் ஏலத்துக்கு போற சூழ்நிலையில இருந்து உங்களை மீட்கவும் 4 கிளை நிறுவனங்களுடன் திருச்சியில் நமது லிவ்யா ஸ்ரீ கோல்ட் பேங்கர்ஸ். வணக்கம். அப்படியா செய்தியில இன்னைக்கு என்ன தகவல் இருக்குங்க ஐயா? இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல். என்ன தகவல்னா, இப்போ திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்ற ஒரு பல்கலைக்கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியோடு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் என்ற பெயரோடு இருக்கிறது. இந்த பல்கலைக்கழகம் 1982 தொடங்கப்படுது. ஒரு 1979 வாக்கில் பெரியாருக்கு 100ஆண்டு விழாவை கொண்டாடுவது அப்படின்னு எம்ஜிஆர் தலைமையிலான தமிழ்நாடு அரசு முடிவு செய்கிறாங்க. அப்படி முடிவு செய்யும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெரியார் 100ஆண்டு விழாவுக்கு அவரை சிறப்பிப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அதில் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தராக இருந்த வாசை குழந்தைசாமி அதில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்படுது. அது பரிமாறப்படுவது பெரியார் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கலாம். இரண்டாவது, பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற 2 கருத்தை வாசை குழந்தைசாமி முன்வைத்ததாக தகவல்கள் சொல்கிறாங்க. அன்றைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொண்டு சரி அப்படின்னா எங்கே பெரியாருக்கு பல்கலைக்கழகம் எங்கே வைக்கிறது அப்படிங்கிற அடுத்த கட்ட ஆலோசனை போகிறது. திருச்சியில் பெரியாருக்கு பல்கலைக்கழகம் வைக்கிறது தான் சிறப்பான ஒன்றாக இருக்கும். ஏன்னா பெரியாருக்கும் திருச்சிக்கும் நிறைய தொடர்பு உண்டு. பெரியாருக்கு மாளிகை இருக்குது. அது மட்டும் கிடையாது, பெரியார் தன்னுடைய தனக்கு சொந்தமான நிலத்தை தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துட்டு ஒரு கல்லூரி தொடங்குவதற்கு தேவையான 2 லட்சம் ரூபாய் தொகையை முன்தொகையாக கொடுத்தாரு என்பதெல்லாம் நமக்கு வரலாற்று பக்கங்களில் இருக்குது. ஆனதுனால நம்ம திருச்சியில் பெரியார் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் தொடங்கலாம் அப்படிங்கிற முடிவை தமிழக அரசு எடுது. சரி, அப்புறம் அந்த பல்கலைக்கழகத்தை எந்த இடத்துல நடத்துறது என்று சொல்லுகிறது பெரியார் பல்கலைக்கழகத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய அப்போ பெரியார் ஈவேரா கல்லூரின்னு இருந்துச்சு. அந்த கல்லூரி வளாகத்திலே அந்த பல்கலைக்கழகத்தை வச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அந்த கல்லூரியை என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இருக்கிற போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த கல்லூரியை பல்கலைக்கழக கல்லூரியா மாற்றிடலாம், யூனிவர்சிட்டி காலேஜா மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவெல்லாம் எடுத்ததுக்கு பின்னாடி இது பத்திரிகையில செய்தியாக வருது. பத்திரிகையில் வந்த செய்தி நான் பார்க்கல. ஆனால் பத்திரிகையில் வந்த செய்தி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தொடக்கப்பட்ட காலத்திலிருந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற இப்போது மாத்தூரில் குடியிருந்து கொண்டிருக்கக்கூடிய கருணாகரன் கொடுத்த தகவல் தான். பேப்பர்லையும் அந்த செய்தியாக வந்துடுது. திருச்சியில் பெரியார் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைய இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்தது. இந்த செய்தியை பார்த்த காஞ்சி சங்கராச்சாரியார், பெரியவா என்று சொல்லக்கூடிய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அதை பார்க்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா பெரியார் பெயரில் ஒரு பல்கலைக்கழகமா, அவரால் ஏதோ ஒரு வகையில் பொறுத்து கொள்ள முடியலன்னு நினைக்கிறேன். பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கிறாரு. உடனடியாக அவருடைய அணுக்க சீடராக இருந்தவர் மணியன் ஒருத்தர், அவர் யாருன்னு சொன்னால் பின்னாடி இதயம் பேசுகிறது அப்படிங்கிற பத்திரிகை நடத்தினாரு. அதற்கு முன்னாடி இதயம் பேசுகிறது என்ற பெயர்ல ஆனந்த விடன்ல உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அந்த சுற்றுப்பயணத்தை எழுதினார் மணியன் ஆனந்த விடன்ல. அதற்கு பேரு இதயம் பேசுகிறது அப்படின்னு அந்த தலைப்புல. அப்புறம் எம்ஜிஆர் பயணக்கட்டுரை எழுதினாரு. அப்புறம் எம்ஜிஆர் நடித்த இதய வீணை
அப்படிங்கிற படத்தை வந்து தயாரித்தவர் அவர் தான். ஆனால் எம்ஜிஆருக்கு பல வகையில் நெருக்கமாக இதயம் பேசுகிறது. ஆமாம், அவர் ரொம்ப நெருக்கமானவர் எம்ஜிஆருக்கு. இங்கிட்டு சங்கராச்சாரியருக்கு நெருக்கமானவர். உடனடியாக அவர் என்ன பண்ணுறாரு, சங்கராச்சாரியார் இதயம் பேசுகிறது மணியனை அழைத்து பெரியார் பேரில் பல்கலைக்கழகம் வைக்க வேண்டாம், வேற யார் பேர்லையாவது வைக்க சொல்லி எம்ஜிஆர்கிட்ட ஒரு தூதுவராக இதயம் பேசுகிறது மணியனை அனுப்பி வைக்கிறாரு. போய் எம்ஜிஆரை போய் இதயம் பேசுகிறது மணியன் வந்து சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு சொல்கிறாரு, திருச்சியில் பல்கலைக்கழகம் அமைக்கிறது ரொம்ப சந்தோஷமான செய்தி தான், ஆனால் அது வந்து பெரியார் பேரில் அமைகிறது அப்படிங்கிறது பெரியம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு எம்ஜிஆர். இல்லை, பெரியம்மாவுக்கு வந்து பெரியார் பேரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கிறதுல கொஞ்சம் உடன்பாடு இல்லை, வேற பேரில் வேணா வைக்க சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்புனாரு. அதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. எம்ஜிஆர் வந்து ஒரு இருதலை கொள்ளி எறும்பாக மாறிடுறாரு. வச்ச பேரை திரும்ப பெற முடியாது. மாத்தினார்னா அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞர்கிட்ட தப்பிக்க முடியாது. ஒரு பெரியார் பேரை மாற்றுவதா என்று ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிடுவார். இது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சிந்தித்து கொண்டு இருந்தபோது வாசகி பழனிசாமி ஒரு கருத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒன்றும் இல்லைங்க, கலைஞருக்கு பிடிக்கிறது மாதிரி ஒரு பேரை வச்சுட்டா பிரச்சனை தீர்ந்துருந்தானே அப்படின்னு சொல்றாரு. எம்ஜிஆரும் ஆமாம் ஆமாம் அப்படி ஒரு பேர் இருக்குதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, பெரியாருடைய கருத்துக்களை, பெரியாருடைய கொள்கைகளை, பெரியாருடைய சிந்தனைகளை எல்லாம் கவிதையாக எழுதி மக்கள்கிட்ட பரப்புனதுல பாரதிதாசனுக்கு பெரிய பங்கு உண்டு. அவர் வந்து திராவிட இயக்க கவிஞர்கள் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவர் வந்து பகுத்தறிவு பாவலர் அப்படிங்கிற பேர் உண்டு, புரட்சி கவிஞர் அப்படிங்கிற பேரெல்லாம் உண்டு. ஆனதுனால நம்ம வந்து பாரதிதாசன் பெயர்ல இந்த பல்கலைக்கழகத்தை வச்சுட்டோம்னா பிரச்சனை தீர்ந்துடும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி ஒரு பரிந்துரையை வாசகி பழனிசாமி சொன்னதாகவும் தகவல். அதன் அடிப்படையில் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, பெரியார் பெயரை மாற்றி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பெயரை அறிவிக்கிறாரு. ஒரு தகவல் சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த தகவல் வந்து கலைஞருக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும், கலைஞர் சரி பரவாயில்ல, பெரியார் பேருக்கு பாரதிதாசன் பேர் பரவாயில்ல அப்படின்னு சொன்னதாக அது ஒரு உறுதிப்படுத்தப்படாத ஒரு காதில் விழுந்த ஒரு செய்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறாங்க, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பெயரை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. அப்படி மாற்றி அமைத்த உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த பல்கலைக்கழகத்தை எங்கே அமைக்கிறது, முன்னாடி பெரியார் பல்கலைக்கழகம் அமைத்த போது பெரியார் கல்லூரியில் வைக்கிறது பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பேர் எடுத்துட்டு அவர் கல்லூரி போய் கேட்க முடியாது. கல்லூரி இல்ல, அதுவும் அரசு கல்லூரி தான். இருந்தாலும் அப்ப எங்க வைக்கிறது அப்படிங்கும் போது சமயபுரத்துக்கு வடக்க சென்னை நெடுஞ்சாலையில எங்காவது ஒரு இடத்துல இந்த பல்கலைக்கழகத்தை அமைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப நான் நினைக்கிறேன், நான் வந்து துணை சபாநாயகராக அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த, திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திருநாவுக்கரசர் எம்ஜிஆர் கிட்ட போய் அணுகி, நீங்க ஏங்க வந்து சமயபுரம் பக்கத்துல போய் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை ஏன் அங்க வைக்கிறீங்க, நீங்க அதுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னா அதுக்கு பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கணும், விமான நிலையம் இருக்கணும், அதே போல ரயில் வசதி எல்லாம் இருக்கணும், ஒரு ஜங்ஷன் இது மாதிரி ரயில் வசதி எல்லாம் இருக்கணும். அப்படிப்பட்ட இடங்கள் தானே நீங்க வைக்கணும். அதை விட்டு நீங்க விட்டு சமயபுரத்துல போய் வைக்கிறீங்க. அவரு எம்ஜிஆர்ட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, சரி அப்படின்னா எங்க வைக்கிறது அப்படின்னு பேசும்போது திருநாகர் சொல்லுவார், புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில எங்காவது ஒரு இடத்துல வைக்கலாமே அப்படின்னு பார்க்குறாங்க. விமான நிலையத்திலேருந்து அது ஒரு 12 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டர் அளவில் தான் ஏரியாவில் பார்க்குறாங்க. எல்லா பகுதியுமே வந்து திருச்சியில் பல்கலைக்கழகம் வைக்கக்கூடிய அளவிற்கு புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் இடமே இல்லை. அப்போ சொல்கிறாரு, அப்போ புதுக்கோட்டையில் எங்கே வைக்கிறது, புதுக்கோட்டையில் வைக்கிறதா, பெரிய அது பல்கலைக்கழகம் திருச்சியில் தானே வைக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த பல்கலைக்கழகத்தை கொண்டு போய் எப்படி நம்ம வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ளார எப்படி வைக்கிறது
அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ பல இடங்கள்லாம் சர்வே பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்குற போது இந்த புதுக்கோட்டை நெடுஞ்சாலை போகிற வழியில் சூரியூர், திருச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட சூரியூர் வந்து அந்த ரோட்டை ஒட்டி ஒரு பகுதியில் வந்து டச் பண்ணிட்டு போகுது. டச் பண்ணிட்டு போனோடனே உடனடியாக எம்ஜிஆருக்கு இந்த தகவலை சொல்கிறாங்க. இந்த புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் சூரியூர்னு ஒரு ஊர் இருக்குது, அது வந்து புதுக்கோட்டை நெடுஞ்சாலையை ஒட்டியே இருக்குது அந்த பகுதி அப்படின்னு சொன்னேன். சரி, அப்போ அந்த பகுதியிலே நம்ம வந்து பல்கலைக்கழகத்தை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்னா இன்னைக்கு சூரியூர் பகுதியில் அது அமைக்கப்பட்டிருக்கு. பல்கலை பேரூருங்கிற பேர்ல இருக்கு. ஆமாம், அந்த வளாகத்துக்கு பேர் வந்து பல்கலைக்கழக பேரூர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அதனால இன்றைக்கு பேரோடும் பெருமையோடும் புகழோடும் இருக்கக்கூடிய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு தொடக்கத்தில் தமிழ்நாடு அரசு வைக்க நினைத்த பெயர் வந்து பெரியார் பல்கலைக்கழகம் என்பதுதான் சுவாரஸ்யமான செய்தி. நன்றி. நன்றி. ஃபர்னிச்சர்ஸ்ல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை வெரைட்டிஸும் உள்ள ஷோரூம்னா அது நம்ம கவி ஃபர்னிச்சர் தான். இல்லன்னு சொல்ல இடமே இல்ல. கவி ஃபர்னிச்சர், திருச்சி 1.